ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு. ஷார்ட் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லாங்கான ஒரு அறுவடை வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் என்ன போடலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. ஒரு வீடியோவாக கொடுத்துருங்க சிஸ்டர், வீடியோவாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் பின்னாடியே நாங்களும் தொடர்ந்து எப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவோம்ல, உங்களை பார்த்து தான் நாங்கள் மாடி தோட்டமே ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நான் சரி ஒவ்வொருத்தராக தனித்தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு சரி லாங்காக ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி அறுவடை வீடியோவும், நாளைக்கு அந்த என்னென்ன நம்ம மாடி தோட்டத்தில் போடலாம் அப்படிங்கிறதையும் 2 வீடியோவாக பிரித்து கொடுக்குறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடையை பார்த்துருவோம் வாங்க. முதல்ல நெய் மிளகாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக், செம்மண், தரமான மண்கலவை, மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம், மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம். நெய் மிளகாங்க இந்த வருஷம் ஒரு செடி தான் வச்சேன். போன வருஷம் வச்ச செடி தான் சீக்கிரமாகவே காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அது காய் ஓயிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ 1, 2 தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது இந்த வருஷம் வச்ச செடி. இப்போ தான் இதில் அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே ஒரு 2, 3 பழம் பறிச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது 12க்கு 12 சைஸ் க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். 12க்கு 12 சைஸ் பேக்கில் ஒரு செடி தான் வைக்கணும். மிளகா வளர்க்குறதுக்கு இந்த பேக்கே சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் கிடச்சிருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க. இது இந்த கோஸ் கூட்டு, நூல்கோல் கூட்டுலாம் வைக்கிறோம் பாருங்கள். அப்படியே குக்கரில் வைப்போம் பார்த்தீங்களா, அதில் ஒரு அரை மிளகாயை போட்டு தாளிச்சு விட்டு அப்படியே வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பையன் சின்ன பையன் கூட இப்போ கேட்குறாரு, அந்த கோஸ் கூட்டுலாம் வச்சிங்கன்னா இதில் போட்டு வைங்கம்மா, டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எல்லோ செரி டொமேட்டோ. ஒரு 4 செடி வச்சேங்க, சரியான காப்பு. இந்த தடவை தான் நான் ஃபஸ்ட்டு வச்சதே, இந்த வருஷம் தான். இதுக்கு முன்னாடி நான் எல்லோ செரி டொமேட்டோ வச்சதே இல்லை. ஃபஸ்ட்டு தடவையிலே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு, அப்படியே கொத்து கொத்தா பழம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, அப்படியே செடியை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும் பழம். செடியில் இந்த கிளையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையில பாதி பழம் பழுத்து இருக்குது, பாதி பழுக்காமல் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்குவோம். இது பாருங்க, இது எல்லாமே பழுத்துருக்கு பாருங்க. இல்லை, இங்கே ஒரு கிளை. இந்த வருஷம் நம்ம கொடி தக்காளி கூட வச்சுருக்கோம், ஆனால் அது இங்கே வைக்கல, ஃபார்மில் இருக்குது. அப்படியே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த பந்தல் மேலே அப்படியே படுத்து அதில் காய் காய்ச்சிருக்குது. நான் ஒரு நாளைக்கு ஃபார்மில் வீடியோ எடுத்தேன்னா அதையும் காமிக்கிறேன். அதில் ஒன்று ஒன்றா பறிச்சுக்கலாங்க, காயாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் பேக்கில் வச்சுருக்கேன்னா 12க்கு 12 சைஸ் பேக்கில் ஒரு 3 பேக்லையும், 15க்கு 12 சைஸ் பேக்கில் ஒரு பேக்லையும் மொத்தம் 4 செடி வச்சேன். இது பாருங்க எவ்வளோ பழம் பறிச்சிருக்கேன் பாருங்க. 4 செடியில் இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம். இது இன்னைக்கு 2வது அறுவடைன்ட்டு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணியாச்சு, ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். 2வது அறுவடையில் நிறைய பழம், போன தடவை விட இந்த தடவை நிறைய.
அடுத்து செரி டொமேட்டோ நிறைய இருக்கு, அதுவும் ஒரு பிளேட் வரும்னு நினைக்கிறேன், அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து 2 பேட்ச் வந்து போட்டேன். காலிஃப்ளவரும் சரி கோஸும் சரி 2 பேட்ச் போட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சீக்கிரமாகவே அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து 2வது பேட்ச் வச்சதில் ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் இன்னைக்கு அறுவடை பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே எடுத்துருக்கணும். கொஞ்சம் பூ வந்து பாருங்க விரிய ஆரம்பிச்சிருச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்க் கலராக வருது பாருங்க. சரி பெருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருந்தேன், அது என்னடனா அந்த மாதிரி ஆயிடுச்சு. சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே ஒரு கோஸு ஒரு காலிஃப்ளவர் இருக்குது. இன்னும் இதில் பூ வரலை, இது ஒன்று தான் இருக்குது. கோஸ் வந்து கொஞ்சம் 2-3 இருக்குது. கொஞ்சம் பராமரிக்காமல் வேறு வச்சுருக்கேன். கொஞ்சம் எருவு கொடுத்து இது பண்ணனா கொஞ்சம் சட்டுன்னு பெருசாகிடும். பண்ணணும், நாளைக்காவது அதுக்கு எருவு கொடுத்து பண்ணணும். பின்னாடி இருக்குது, அங்கெல்லாம் இருக்குது, அந்த இவ்வளோ பெருசு கோஸ் வந்திருக்கு அதிலலாம். அடுத்து வந்து முள்ளங்கி மட்டும் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கேங்க. ஒரு 3 முள்ளங்கி மட்டும் பறிச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன், நம்ம கீரை வளர்க்குற பேக்கில் போட்டால் மேலே வந்துடுதே அப்படின்ட்டு சொல்லி இந்த தடவை உயரம் அதிகமான பேக்கில் போட்டேன். கீழேயும் போய் இருக்குது, மேலேயும் வந்துருக்குது. அந்த உயரம் 18க்கு 6 சைஸில் பேக்கில் போட்டேன்னா என்ன ஆகும்னா, கீழே போக இடம் இல்லாததுனால நல்லா உருண்டு வரும். அப்படியே லட்டு அப்படி உருண்டு இருக்கும். இதுக்கு கீழே இடம் இருக்கிறனால அப்படி ஒரு கூர்மையாக ஒரு லென்த்தாக வந்துருக்குது. இன்னும் ஒன்று பெருசாக இருக்கதா பறிப்போம். இதில் பாருங்கள், ஒரே ஒரு முள்ளங்கி வந்து சிகப்பு கலர் முள்ளங்கி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும், அப்புறம் பறிச்சிக்கலாம். இந்த இதே எடுப்போம். ஆழமாக இருக்கவும் பிடுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா லென்த்தாக இருக்குது. இந்த தடவை 3 போதும். பக்கத்துலேயே பீட்ரூட் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போயிடலாங்க. இதை பாருங்க, ஒன்று 2 எல்லாத்தையும் எடுத்துடலான் இருக்கேன். நான் இதுக்கு வந்து டைம் முடிஞ்சிருச்சு, பெருசாகவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஒரு பொரியலுக்கு வரும். இது பாருங்க, அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டோட்டோ கிழங்கு வந்து மேலேயே தெரியுது. கொடி இல்லை பார்த்தீங்களா? கொடி வந்து வெட்டி சேல்ஸு கொடுத்துருவோம். அதே சமயம் கொடியும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப படரும். அந்த அளவு படர விடாதீங்க. படர்ந்ததுன்னா உள்ளே வந்து கிழங்கு ரொம்ப வைக்காது. கட் பண்ணி விடுங்க. மேலே பாருங்க, மேலேயே தெரியுது பாருங்க கிழங்கு. சரி, செடியை எடுக்கலை, மேலே தெரியுற 2 கிழங்கு மட்டும் அப்படி பிடுங்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நல்லா பெருசாக இருக்குதுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, எவ்வளோ பெருசு இருக்குது! நான் நிஜமா இவ்வளோ பெருசு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. கொடி இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு வந்ததே இல்லை. கொடி வந்து பெருசாக விட்டாலே கிழங்கு விழுவ மாட்டேங்குது எனக்கு. இது எப்படி இருக்குன்னு பா, இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தான் இதுவும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். உள்ள எதுவும் தெரியல, இருக்க மாதிரி தெரியல. இந்த இதில் இருக்கான்ட்டு பார்ப்போம். இதில் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அதுக்கப்புறம் தான் வச்சேன். கட் பண்ணிவிட்டுருவோம் முதல்ல. இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. இது அதுக்கப்புறம் தான் வச்சேன், பொறுமையாக எடுத்து வந்துருக்கலாம், அவசரப்பட்டுட்டேன். போதும், 3 கிழங்கு போதும். இந்த இன்னொன்று இருக்குது இந்த சைடு, இது பெருக்கல, சின்னதாக இருக்குது. இதை பாருங்க, இது பெருசாகலை. இது 3 மட்டும் போதும். இதுக்கு சீசன் கிடையாதுங்க, இது வந்து எப்பொழுதும் வைக்கலாம். 3 மாசத்துல அறுவடை பண்ணிடலாம். அடுத்து வந்து செரி டொமேட்டோங்க. செரி டொமேட்டோ நிறைய இருக்கு. இது கூட பாருங்களேன், மேலே பந்தலுக்கு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? இதுவும் நல்லா வளர்ந்து போகுங்க. மேலே பந்தல்லே படுத்துருச்சு பாருங்க. அந்த இதெல்லாம் நல்லா வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். கொத்து கொத்தா இருக்குது, கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பா,
நான் அந்த தக்காளி சீசன் வந்துட்டாலே மாடி தோட்டத்துல தக்காளியா இருக்கும், கீழே தரையிலலாம் விழுந்து கிடக்கும். பழம் நிறைய இருக்குதுங்க. அதனாலதான் சின்ன பையனையும் வந்து பறிச்சு தர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டேன். இதுல போடுங்க. இன்னும் அங்கிட்டு 2 செடி இருக்குது, அதுல பழம் நிறைய இருக்கு. இது பாருங்க, ஒரு பிளேட் ஃபுல்லா பறிச்சாச்சு. அங்கங்க இருந்துச்சு ஒரு 4-5 செடின்னு நினைக்கிறேன், 2-4-5 செடி. இது வந்து அறுவடை கொஞ்சம் இனிமே குறைஞ்சிரும். இன்னைக்குதான் ஒரு பிளேட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பறிச்சிருக்கோம், இனிமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும், செடி பழசாயிடுச்சு. அடுத்து இந்த பாருங்க பீர்க்காங்காய் இருக்கு பாருங்க. இந்த பீர்க்காங்காயை பறிச்சுட்டு கும்குவாட் மினி ஆரஞ்சுலாம் இருக்கு, அதெல்லாம் அறுவடை பண்ணுவோம். சிஸ்டர் எடுத்துட்டு வாங்க தங்கம். சிஸ்டர் அந்த பேக்ல இருக்கு பாருங்க. பீர்க்காங்காய் அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. மூணு பீர்க்கங்காய். இது பேர் மேல இருக்கு, சின்னதா இருக்குது. இது ஒரு 2 நாள் கழிச்சு பறிக்கலாம். பாருங்க, கும்குவாட் பழம் கொஞ்சம் இருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். உள்ள அங்கோனா இருக்கு. இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம், இன்னும் 1-2 உள்ள இருக்கு, அதை தேடி எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க பாருங்க, எல்லோ பியூர் டொமேட்டோ இதுவும் இருக்கு, இதையும் பறிச்சு எடுத்துட்டு போயிடலாம். இது நிறைய பறிச்சுட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2-3 தடவையில அறுவடை பண்ணி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். குறைய ஆரம்பிச்சிருச்சு இது. சின்ன பிளேட்ல ஒரு பிளேட் வந்திருக்குங்க. இது இன்னுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய அறுவடை பண்ணி முடிச்சிட்டேன், இதுல அப்படியே குறைஞ்சிரும். இது பாருங்க, இங்க ஒரு கொலிமிச்சை நல்லா பழுத்து இருக்குது, மேல 2 காய் இருக்கு. கொஞ்சம் அங்கங்க ட்ரிம் பண்ணி விட்டோம்னா இப்போ வந்து சம்மர்ல தான் இதெல்லாம் பூ வச்சு காய் பிடிக்கும். கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விடணும். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு இது மண்ணில் வந்து இது நல்ல நம்மக்கிட்ட என்ரிச் கவுடங் மேனூர் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்குங்க. கவுடங் மேனூரும் என்ரிச் வெர்மி கம்போஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. அதை போட்டு கிளறி விட்டு தண்ணி விட்டோம்னா நல்லா குபில்னு பூ வைக்கும். நிறைய பேர் வந்து நீங்கள் என்னதான் மண்ணில் போடுறீங்கன்ட்டு கேட்குறீங்க. நான் மண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ரிச் வெர்மி கம்போஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது நல்ல எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. எப்படி அதை நான் பயன்படுத்துகிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக மண் போட்டுருவேன். இது வந்து பழைய மண் தான். இப்போ வந்து இந்த கோஸ் அறுவடை காலிஃப்ளவர் அறுவடை முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, இதை என்ன பண்ணுவோம், இதை கீழே எடுத்து கொட்டி அதில் இருக்க வேரெல்லாம் எடுத்துட்டு அந்த மண்ணை அந்த டப்பாவிலேயே போட்டு தூக்கி கைப்பிடி சோறு மேலே வச்சுருவோம். வச்சுட்டு அங்கே ரெஸ்ட்டில் மண் இருக்குது, அதை கொண்டாந்து இங்கே வச்சு அந்த மண் மேலேயே இது மேலேயே வந்து இது இப்போ 12க்கு 12 சைஸ் பேகு அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 1 கிலோவிலேருந்து ஒரு 1.25 கிலோ வரைக்கும் என்ரிச் வெர்மி கம்போஸ்ட் போட்டு இந்த அளவு மண் வரைக்கும் கலக்கி விட்டா போதும். அடி மண்ணுக்கு தேவைப்படாது அந்த எருவு, ஏன்னா வேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கீழே போகாது. அந்த அளவு மண்ணுக்கு மட்டும் கலக்கி விட்டு அப்படிதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்ல எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க அந்த மெத்தடில் நீங்களும். ஆனால் பழைய மண்ணாக இருந்தால் மண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க, ஒரு 20 நாளாவது ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பயிர் பண்ணுங்க. பயிர் சுழற்சி முறையில் பண்ணணும். இப்போ காலிஃப்ளவர் அறுவடை பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த மண்ணில் வந்து மறுபடியும் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு காலிஃப்ளவரே வைக்கக்கூடாது, வேற ஏதாவது வெஜிடபிள்ஸோ இல்லை கீரையோ போடுங்க, நல்லாயிருக்கும். லைபீரியா தக்காளிங்க, இந்த வருஷம் ஒரு 2 செடி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கு. இதுலேயும் பழம் ஓஞ்சிருச்சு. இது பாருங்க, இதுதான் லைபீரியா தக்காளி. அந்த இது மேலே பார்க்கறதுக்கு அடியே பரங்கிக்காய் மாதிரி இருக்கும், அடியில் இந்த பல்ச் இருக்கும், செம்ம புளிப்பாக இருக்கும்.
இது வந்து புளிப்பாக இருக்கும். இந்த எல்லோ பியர் டொமேட்டோலாம் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும், சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் அவ்வளோதாங்க, அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கீழே போய் பார்க்கலாம். ஏன்னா அங்கே மேலே பேரல் மேலே வைக்க முடியாது, நிறைய தக்காளிலாம் இருக்குது. நம்ம கீழே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, சன்சைன் சில்லி, அதை பறிச்சுட்டு போயிடலாம். நல்லா காய்க்குதுங்க, வெயில்லையும் இது நல்லா காய்க்கு போல இருக்கு. நான் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 2 செடி இந்த பாருங்க, இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 சன்சைன் சில்லி வச்சுருக்கேன், புதுசாக இப்போ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சில்லியும் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் நிறைய இருக்கிறனால கீழே கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேரல் முடியல, வைக்க முடியல. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்பாங்களா வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா முள்ளங்கி 3 அறுவடை பண்ணியிருக்கோம். கீரை கூட நல்லா இருக்குங்க, கீரை அப்படியே கூட்டு வச்சுக்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் செரி டொமேட்டோ, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொழுமிச்சை, சன்சைன் சில்லி, எல்லோ பியர் டொமேட்டோ, அப்புறம் அந்த பிங்க் பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டோட்டோ, அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எல்லோ கலர் செரி டொமேட்டோ ஒரு பிளேட் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது இன்றைக்கி. பின்னாடி பார்த்தீங்கன்னா நெய் மிளகா பழம் இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே லைபீரியா தக்காளி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கும்குவாட், அப்படியே வந்து காலிஃப்ளவர் ஒன்று இருக்குது. கீழே வந்தால் பீட்ரூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.